ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். அது என்னென்னா, நம்ம வீடுங்களில் அரிசி, அதுக்கப்புறம் வந்து மாவோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம சேமியா இதெல்லாம் வாங்கினா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுப்பாங்க. ஸோ இந்த கவரை வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போடாதீங்க. இதை வந்து நம்ம வீட்டுக்கு சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸை பார்க்க போகிறோம். நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி ஊறுகாய் ஜார்லாம் இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஊறுகாய் பாட்டில், ஊறுகாய் ஜார்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மூடி பகுதியில் வந்து எண்ணெய் வந்து வலிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக அந்த எண்ணெய்லாம் வலியாமல் இருக்க என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த மூடியில் இருக்க ஆயில் எல்லாமே வந்து நம்ம தொடச்சி எடுத்துடலாம், ஓகேங்களா? தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த கவரை மேலே போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுறனால அந்த ஊறுகாயில் இருக்க ஆயில் பார்த்திங்கன்னா வடிஞ்சே கீழே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். நம்ம வீடுங்களில் பொதுவாக வந்து பழம்லாம் வாங்கணும் பார்த்திங்கன்னா, கரப்பாம்பூச்சி, அதுக்கப்புறம் வந்து ஈயும் வந்து ரொம்ப சுற்றுற மாதிரி இருக்கும். கரப்பாம்பூச்சிலாம் பார்த்திங்கன்னா பழங்களுக்கு மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரி ஏறாமல் இருக்க, அதே சமயத்தில் ஈயுமே வந்து மேலே வந்து முக்கியக்கூடாது அப்படின்னா, நீங்கள் பழம் வாங்கிட்டு வந்ததுமே பழத்துக்கு கீழே ஒரு நியூஸ் பேப்பரோ எதனா ஒன்று விரிச்சிக்குங்க. இது வந்து பழத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்வீட் எதுனா செஞ்சாலுமே இதே டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். கரப்பாம்பூச்சி அதுவும் இல்லாமல் எறும்பு எதுவுமே வராது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பர் விரிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம முகத்துக்கு போடுற பவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பவுட்ரு தான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பழத்தை இந்த பேப்பருக்கு மேலே எடுத்து வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி வைக்கிறனால எந்த ஒரு கரப்பாம்பூச்சியுமாகட்டும் ஈயுமே வந்து முக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு பாருங்க. நம்ம வீட்டில் லெமன்லாம் வாங்கினோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும். அந்த லெமனுக்கு மேலே லைட்டாக ஆயிலை மட்டும் இந்த மாதிரி தடவிட்டு பாக்ஸ்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாருங்கள். நீண்ட நாட்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து நம்ம டிப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு டேஸ்டியான, ஒரு கிறிஸ்பியான, ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஸோ அதுக்காக வந்து 1 கப்பு அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப்பு அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 பொருளுமே சேர்த்தாச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் எதுவுமே சேர்க்கல. ஒரே ஒரு பச்சை மிளகாயும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த 3 பொருளுமே சேர்த்துக்குங்க. வீட்டில் குட்டீஸ்களுக்கு சாப்பிட்றதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னா எடிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு போண்டா பதத்துக்கு நம்ம இப்போ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. சோடா மாவு எதுவுமே தேவையில்லை, அதே மாதிரி மிளகாய்த்தூள் எதுவுமே தேவையில்லை. நான் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. அடுப்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடானதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சது நம்ம இது போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு போண்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் பசங்க வந்து எதுனா வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடுங்களில் அதிகமாக எண்ணெயெல்லாம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு சில வீடுங்களில் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்லாம் வந்து செக்காடின எண்ணெய்லாம் வாங்கி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வராமல் இருக்க அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 மிளகு போட்டு வச்சுடுங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது, நீண்ட நாட்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு பாருங்கள். நம்ம வீடுங்களில் குக்கரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் மேலே வடிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வடிஞ்சு வராமல் இருக்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஒரு 3 டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம விசில் வைப்போம்ல, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டாலே போதும்.
அதுலேருந்து வர தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள் விசில் வந்ததுமே ஸோ இது மாதிரி பண்ணுறனால உங்கள் குக்கர் பார்த்தீங்கன்னா வெளியே தெரிச்சும் வராது தண்ணி. அதே சமயத்தில் குக்கர் மூடி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி கார்ன்லாம் வாங்கினோன்னா ஸோ அந்த கார்ன் உரிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். இதுக்கு கார்ன் பில்லர்லாம் நிறைய பேர் வாங்கி வைப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஆர்கனைசர் இல்லாமல் ஈஸியாக அந்த கார்ன்லாம் ரிமூவ் பண்ணி வரணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் கத்தி எடுத்து ஒரு லேயர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லையுமே லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாவே போதும். சூப்பராக எல்லா கார்னுமே ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் சட்டுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குன்னு நம்ம அதிக விலை கொடுத்து கார்ன் வாங்க தேவையில்லை. சுலபமாக இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கார்ன் அழகாக வேஸ்ட் ஆகாமல் ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் வீடுகளையும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.